வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அளவிட முடியாத அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டுகிற மாபெரும் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை போல எங்களை வேறு யாராலும் நேசிக்கவே முடியாது. ஆண்டவரே தகப்பனே, அந்த ஆழமான அன்புக்காக, அகலமான அன்புக்காக, உயரமான அன்புக்காக, நீளமான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆழம் கண்டுபிடிக்க முடியாத அந்த அன்புக்காக கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்கள், அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே கனம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்களை பாடுகிற, இசைக்குறைகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் கிறிஸ்து பிறப்பின் மாதமாய் இருப்பதினால் அவருடைய பிறப்பை குறித்ததான பாடலை இந்த மாதம் முழுவதிலும் முதல் பாடலாய் பாடி நாம் அவரை ஆராதிப்போம். பக்தரே வாரும், ஆசை ஆவலோடும், நீர் பாரும் இப்பாலனை. ஆசை ஆவலோடும், நீர் பாரும் இப்பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நிறைவேறுத்தினீ. தெய்வகுமாரன் ஒப்பில்லாதமை, சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. மேலுகத்தார் மாகெம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றும். விண்ணில் கர்த்தானி மாமகிமையே, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று
வாசமானார் பார். சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நம் தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு செய்தவர், நாம் குறைவுபட போகிறோம் என்ற அறிகுறி தோன்றும் முன்பாகவே அவர் நமக்கு வாய்க்காலாய் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். ஏத்தனாகிய யாக்கோபை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினார். இன்று உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரேகபோத் என்ற நீரூற்றை தந்தவர் நிச்சயமாய் நமக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். முற்று பெற்ற காரியத்தில் துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன்
வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துதான் என்னுடைய அஸ்திபாரம், அவர்தான் நான் நம்பும் கண்மலை என்று நாம் சொல்வோமானால் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை.
எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே புயல் போல பிரச்சனைகள் வந்தாலும், ஒன்றன் பின் ஒன்றாக அலை போல அவை நம்மேல் மோதி அடித்தாலும், நமக்கு எதிராக யார் எழும்பினாலும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். வியாதி படுக்கையிலே, மரண நேரத்திலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை காத்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசிக்கின்ற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து நம்மை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை முற்றுமுடிய காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வரும், வாடிய மரண நிலம் சூழினும். வியாதியினாலே காயம் வரும், வாடிய மரண நிலம் சூழினும். விசுவாச
விசுவாசத்தேன் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தேன் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறி என்னையே படைத்திட்டேன் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறி என்னையே படைத்திட்டேன் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் கர்த்தரை நம்பும்பொழுது அவர் நம்முடைய துணையாகவும் நமக்கு கேடகமாகவும் இருக்கிறார். புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை உட்காரச் செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அக்கினி போன்ற சூழ்நிலைகளை கடந்திருக்கலாம், ஆறுகளை கடந்திருக்கலாம். ஆனால் நாம் தேவனை நம்பும் பொழுது அக்கினி நம் மீது பற்றாது, ஆறுகள் நம் மீது புரளாது. அவர் நம்மை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கண்மணி போல நம்மை இந்நாள் வரை காத்து வந்த தேவன் நம்மை அவருடைய உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் பாடி ஆராதிப்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணை கேடகமானவர், அவருன் துணை கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணை கேடகமானவர், அவருன் துணை கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை
கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணை கேடகமானவர், அவருன் துணை கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவருன் துணை கேடகமானவர், அவருன் துணை கேடகமானவர். அக்கினி மீது நடக்கும்போது, ஆறுகளை நீ கடக்கும்போது, அக்கினி மீது நடக்கும்போது, ஆறுகளை நீ கடக்கும்போது, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவருன் துணை கேடகமானவர், அவருன் துணை கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவருன் துணை கேடகமானவர், அவரின் துணை கேடகமானவர், அவரின் துணை கேடகமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மையே நம்புகிறோம் தகப்பனே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் எங்கள் துணையா இருக்கிறீர்,
நீர் எங்கள் துருகமாய் இருக்கிறீர், நீர் எங்கள் கேடகமாய் இருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் நீர் எங்களை உயர்த்தி இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நீர் எங்களை உட்கார பண்ணினீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாய், எங்களை கைவிடாத தேவனாய், எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளா இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாங்கள் உம்மை நம்பும் பொழுது தேவரீர் நீர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. அக்கினி எங்களை சூடாமலும் கர்த்தாவே ஆறுகள் எங்கள் மீது புரளாமலும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வியாதி படுக்கையிலே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வந்து எங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறீரே, எங்கள் வியாதியெல்லாம் குணமாக்கி எங்களை சுகமாக்கி அப்பா நீர் உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தி இந்த அற்புதமான நாளிலும் கூட நீர் எங்களை ஆண்டவரே ஒன்று கூட்டின தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே சபையாய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை உள்ள வார்த்தைகளாய் அது வந்திருப்பவர்களுக்கு ஔஷதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வேளையிலே செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை ஆண்டவரே. நீர் என் மெய்ப்பராக இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் செல்வ செழிப்பும் என்னை தொடர்ந்து வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறத நேரத்தில் சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 86 சங்கீதம் 80 தாவீதின் விண்ணப்பமாக இருக்கிறது. நான் 1-5 வரையும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியானை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரும் இடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீரே நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆமென். இந்த 5ஆம் வசனம் சொல்லுவது பாருங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இது தாவீதின் விண்ணப்பமாக இருக்கிற இந்த 86வது சங்கீதம். தாவீது இது தேவனை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில்
எப்பேற்பட்ட ஒரு காரியம் தேவன் செய்கிறார் என்பதை தாவீது நன்கு அறிந்ததுனால தாவீதுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அந்தஸ்து, நல்ல ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்திருந்தாரு. நீங்க பழைய உடன்படிக்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பூரண கிருபை பெற்ற மனுஷன், நல்லா தேவனை என்ஜாய் பண்ணி வாழ்ந்த மனுஷன் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது. அவர் ஓடிட்டே இருந்தார், நிறைய பகைக்கு பயந்து ஓடினாரு. நிறைய துஷ்ட மிருகங்கள் அவரை சூழ்ந்திருந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர் கர்த்தர் யார் என்பதை நோக்கி பார்த்தார். அப்போ கர்த்தர் யார் என்பதை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டார். என்னன்னா, என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்ன பண்ணாலும் கர்த்தர் என் மீது அன்பா இருக்கிறார், என் மீது கிருபையா இருக்கிறார் என்பதை அதை கண்டுபிடிச்சிட்டாரு. நல்லா அதை அறிஞ்சிட்டாரு. அதனால தைரியமா தேவனுடைய சமூகத்தில் வராரு, தேவன்கிட்ட வராரு, தைரியமா தேவன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, தைரியமா தேவன்கிட்ட விண்ணப்பத்தை எடுக்கிறாரு. அதான் என்ன 86வது சங்கீதம் சொல்லுகிறது. அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா தாவீதின் விண்ணப்பமா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களிடத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தாங்கள் யார், தங்களுடைய நற்கிரிகள் என்ன பண்ணுகிறது, தன்னுடைய குடும்பம் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, தன்னுடைய சுய கிரியைகளை பார்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்க அதை பார்த்து பயந்துடுறாங்க. தேவன்கிட்ட வர முடியல. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு. இப்படி தங்களுடைய கிரியை பார்த்து பயந்து தேவன்கிட்ட வர்றது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை மாறுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் என் மீது கோபமா இருக்கிறாரு, இப்போ இந்த தவறை செஞ்சதுனால என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இந்த கிரி எப்படி இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்படி போக முடியும், ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன பார்த்தாலும் சரி, உடனே அவர் தேவனிடத்தில் வந்துடுவார். அவர் தப்பு பண்ணாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி, என்ன பண்றாருன்னா உடனே தேவன்கிட்ட வர்றாரு. ஏன்னா அவர் ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார், மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர். அந்த மாதிரி ஒரு கிருபையின் ஒரு வெளிப்பாடை பெற்ற மனுஷன் தாவீது. ஆகவேதான் நிறைய சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில ருசி பார்த்திருக்கிறார். கர்த்தர் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில ருசி பார்க்கும் பொழுது, அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னா, கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆகவே நம்முடைய சுயக்கிரியை, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்பம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது, எந்த நிலைமையில இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டக்காகி நிற்காம தைரியமா தேவனுடைய சமூகத்தில் வரலாம், தேவனிடத்துல பேசலாம், அவரிடத்துல கிருபையை பெற்றுக்கொள்ளலாம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எந்த விதமான தடையும் இல்லை அவர்கிட்ட வர்றதுக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு தடை இருந்தது, பாவ தடை. முன்பு நம்ம தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், பகைஞ்சரா இருந்தோம், விரோதிகளா இருந்தோம், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இருந்தோம். அவ்வளோ பெரிய ஒரு கேப் நமக்கும் தேவனுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த மிகப்பெரிய ஒரு கேப்பை, அந்த மிகப்பெரிய ஒரு அந்த விரோதி, அந்த பகை, இது எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அங்கே சுமந்து எல்லா கோபாக்கினி, எல்லா தண்டனையும், எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆகவேதான் நம்ம இப்போ தேவனிடத்தில் நம்ம தைரியமாக வர முடியும். ஆனால் இந்த 5ஆம் வசனம் சொல்றது பாருங்க, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர். இங்க என்ன பெரிய பிரச்சனைன்னா, யாரும் தேவனை நோக்கி வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பிரச்சனையில் இருந்தாலும் சரி, தரித்திர சூழ்நிலை இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, உடனே தேவனிடத்தில் வருவார்கள். ஏன்னா உடனே தேவனிடத்தில் பதில்களை பெற முடியும். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, எனக்காக விலைக்கிறைத்து கொடுத்துருக்கிறாரு, நான் தேவனிடத்தில் வருவேன், பேசுவேன், எனக்கான ஆசீர்வாதங்களை நான் தைரியமாக பெற்றுக்கொள்வேன். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, நல்வாழ்வு என்னுடையது, செழிப்பு என்னுடையது, எல்லாம் என்னை தகுதி உடையவனாக தேவன் மாற்றியிருக்கிறாரு. ஆகவே அவருடைய சமூகத்தில் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, என் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ என்னுடைய சூழ்நிலை நான் பார்க்க போறதில்ல, இந்த தேவன் யார் என்பதை நான் பார்க்க போறேன் என்பதை நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்றாரு பாருங்க 15ஆம் வசனத்தில், ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். பாருங்க எவ்வளோ அந்த கிருபை, இரக்கம், பூரண கிருபை நம் மீது உண்டாயிருக்கிறது.
ஆகவே அவரிடத்துல நம்ம தைரியமாக வர முடியும், அவருடைய சமூகத்துக்கு வர முடியும், அவரிடத்துல நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும். நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏன்னா நான் ஜெபம் பண்ண தேவன் கேட்பாரா அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால நீங்கள் கேட்டாலே உடனே கிடைக்கும். ஏன்னா நம்மை தேவன் தகுதி உள்ளவர்களாய் மாற்றிட்டாரு, இப்போ நம்ம பிள்ளைகளை மாற்றிட்டாரு. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. இப்போ இந்த தகப்பன் பிள்ளை என்ற ஒரு குடும்ப உறவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளை கேட்கும் பொழுது இந்த பூமிக்குரிய தகப்பனே என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்ல காரியங்களை அவர் செய்கிறார். உடனே ஒரு சில குடும்பங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க போயிட்டு அப்பா இருக்கிறாரு, அப்பா எனக்கு இது வாங்கி கொடுப்பா அப்படின்னா உடனே அந்த தகப்பன் செய்வார். யோசிக்க மாட்டார், எவ்வளோ ஏதுன்னு கேட்க மாட்டார், என்ன நடக்கும் அப்படின்னா எவ்வளோ ஏதுன்னெலாம் கேட்க மாட்டார், எக்ஸ்ட்ராவே அனுப்புவார். அப்பேற்பட்ட அந்த பூமிக்குரிய தகப்பனே அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையின் மீது அன்பு இருக்கும் பொழுது, தேவைகளை சந்திக்கும் பொழுது, அப்போ இந்த பரலோக தகப்பன் பரலோக தேவன் நம்மை இப்போ பிள்ளைகளை மாற்றியிருக்கிறாரு. நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் பொழுது, தைரியம் அவரிடத்துல பேசும்போது நமக்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை நாம் எதை அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறாரு, அவர் பூரண கிருபை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆகவே நம்மளுடைய சூழ்நிலை, நான் யாரு, என்னுடைய நற்கிரி என்ன அப்படி நம்ம பார்க்காம, அவர் யாரு, அவர் நல்லவராக இருக்கிறாரு, மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, அவர் நல்லவர், அது மட்டும் அறிஞ்சிட்டா போதும். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவரிடத்துல வந்துடலாம். அவர் அன்பு கூறுகிறார் என்ற அந்த நிலையில் நம்ம வந்துட்டோம்னா அவரோட உறவு ஏற்பட்டுரும். உறவு ஏற்படும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில தூக்கி நிலை நிறுத்த முடியும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். யெகோவா ரோபெக்கா, என் தேவன் குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ஓசேனு, என் தேவன் இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏலோஹிம், என் தேவன் எங்கும் நிறைந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எபினேசர், தேவன் எனக்கு உதவி செய்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ஷாலோம், அவர் எனக்கு சமாதானம் தருபவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ஈரே, கர்த்தர் என் தேவை யாவையும் பார்த்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ரோஹி, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நமக்கு நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.